கருத்தை உருவாக்கி வெற்றி அடைய வச்சிருக்காரு. காங்கிரஸ் வெளியேறுமா? காங்கிரஸ் தற்கொலை செய்து கொள்ளாது. தமிழ்நாட்டுல 1000 பேரை திரட்டக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரனை காமிங்க, நான் அந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கேன். காசு கொடுக்காம, பணம் கொடுக்க, காசு கொடுத்தா என்னாலே 1 லட்சம் பேர் திரட்ட முடியும். என்னையா இருக்கு உங்கள்கிட்ட? உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு? ஒரு மாநாடு திரட்டி 50,000 பேரை காமிச்சிட முடியுமா? வயநாட்டுல பாய்க இல்லைன்னா சோனியாவும் ராகுலும் பிரியங்காவும் எங்க போயிருக்கும்? இத்தாலி பக்கம் போயிருக்கும். நாராயணசாமிக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ரெங்கசாமிக்கு பேதி வந்துருச்சு. ஜோஸ் ஏன் பாண்டிச்சேரியில கவனம் செலுத்துறாருன்னா, பாண்டிச்சேரியில அதிகார மாற்றத்தை மிக எளிதாக கோடிகளை குவித்து கொண்டு வர முடியும் நிரூபிக்க போறார். மார்வாடிக்கு என்ன ஆச்சுன்னா, அவரு விஜய் வீட்டுக்கு 3வது வீடு குடியேறி இருந்தார். விஜய், பாஜக, அதிமுக இந்த கூட்டணி உருவாவது வெகு வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ 2வது பெரிய ஐடி வில்லு யாருக்கு வலுவா இருக்குன்னா ஆதவர்ஜன் ஐடி. ஆதவர்ஜன் ஐடி வில்லு திமுகவுக்குள்ளேயே ஊடுருவிச்சு. ஆதவர்ஜனா 234 தொகுதிகளையும் ஒரு டீமை போட்டு வச்சிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நினைக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகி தாவேகாவில் இணைவதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டுக்கான தேவையை அவர்கள் கேட்டு அதற்கான நகர்வும் நகர்ந்திருக்கு ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு செய்தி வலம் வருகிறது. அதையும் தாண்டி புதுச்சேரியில லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தொடக்கம் என்பது அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பல கோடி ரூபாய் செலவு செய்ய தயாராக இருப்பதாகவும் பல தகவல் வெளிவந்திருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளராக இந்த தகவலை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது தமிழ்நாட்டு அரசியல் நீங்க மிக படுபாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இல்ல, எல்லாமே ரசிகர் கூட்டம் தானே? இல்லைங்க, அதான் ரசிகர் கூட்டம் தான். நான் அதை போய் அது என்ன காட்டு முராண்டி கூட்டம் நான் சொல்ல போறேன்? இல்ல, சொல்லுவீங்களா நீங்க? அதாவது நான் இப்போ இந்த தமிழ்நாடு அரசியல் எப்படி பின்னோக்கி போகிறது என்பதற்கு ஒரு இப்ப நடந்து கொண்டு இருக்கிற பாண்டிச்சேரி அரசியலை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படின்னா, பாண்டிச்சேரி அரசியல் இப்போ என்ஆர் காங்கிரஸ் ரெங்கசாமி கையில் இருந்து பறிபோய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா முழுசா போயிரும். அதிமுகவிடமிருந்து தமிழக அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா பறிபோய் கொண்டிருக்கிறது. சரியா? அடுத்து காங்கிரஸ் அங்க எங்க பாண்டிச்சேரியில காங்கிரஸ் ஆளுங்கட்சி, நாராயணசாமி தான் முதலமைச்சர். அவருடைய கையிலிருந்து ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா பறிபோய் கொண்டிருக்கிறது. திமுகவுடைய கையிலிருந்து ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா பறிபோய் கொண்டிருக்கிறது. ஆமா. இப்போ அங்க யார் அரசியல் பண்ண போறாங்கன்னு பாண்டிச்சேரியில கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியில புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மார்ட்டினுடைய மகன். LJK. ஆமா, லட்சிய ஜனநாயக கட்சி. இப்போ அந்த கட்சியில இப்ப 2 கரண்ட் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவரு அங்க மார்ட்டினும் லாட்ரி, மார்ட்டி மகனும் லாட்ரி. பாண்டிச்சேரி லாட்ரி ஜான் குமார், அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான் குமார், 2 பேரும் இப்ப அங்க எம்எல்ஏ. 2 பேருமே எம்எல்ஏ. இப்போ ஜோஸ் ஏன் பாண்டிச்சேரியில கவனம் செலுத்துறாருன்னா, பாண்டிச்சேரியில ஒரு அதிகார மாற்றத்தை மிக எளிதாக கோடிகளை குவித்து கொண்டு வர முடியும் நிரூபிக்க போறார். எப்படி நிரூபிக்க போறாருன்னா, இப்போ காமராஜர் நகர் தொகுதி தான் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஜான் குமாருடைய தொகுதி. அங்க எம்எல்ஏ உடைய அலுவலகத்தில் தினந்தோறும் யார் வேண்டுமானாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். டெய்லி 500 முதல் 1000 பேருக்கு சாப்பாடு 3 மாசமா நடக்குது. தேர்தல் முடிகிற வரை நடக்கும். சாப்பாடுனா விருந்து தடபுடல வஞ்சர மீன், வவ்வா மீன். எதுக்காக இந்த சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா, அத்தனை பேருக்கு மத்தியானம் வந்து சாப்பிட்டுங்க. பக்கத்து தொகுதி நெல்லித்தோப்பு, அது மகன் ரிச்சர்டு ஜான் குமாருடைய தொகுதி. 2 தொகுதிகளிலும்
உங்களுக்கு என்ன வாஷிங் மிஷின் இல்லையா, ம். பிரிட்ஜ் இல்லையா, ம். 5 ஓட்டு இருக்கா பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஏசி வந்து அங்கே உங்கள் குடும்பத்தில் யாராவது படிச்சிருக்காங்களா, ம். முதல் மார்க்கா 10,000 10,000 ரூபாய். ம். இப்படி காமராஜ் நகர் இனிமேல் எவ்வளவுமே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, யாரை தவிர்த்து சார்லஸ். கள்ளலாட்ரி ம். 40 கோடி ரூபாய் வழக்கு நிலுவையில் இருக்கிற அவருக்கு பேர் கள்ளலாட்ரி தான். கள்ளலாட்ரி தான். ம். ம். மகன் ரிச்சர்டு ஜான்குமார் சின்ன கள்ளலாட்ரி. ம். சின்ன கள்ளலாட்ரி. இந்த 2 தொகுதியில எந்த கட்சியும் வர முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இப்போ இதை புரிந்து கொண்ட கோயம்புத்தூர் இருக்கிற மார்ட்டின் மகன் ஜோஸ் கட்சி ஆரம்பிச்சு என்ன சொல்றாருன்னா, திமுகவிலிருந்து என்கிட்ட வந்து சேர்ந்துருங்க, ம். உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தேர்தல் நிதி தர்றேன். தேர்தல் செலவுக்கு 10 கோடி. எவ்வளவு? 10 கோடி. 10 கோடி. என்ஆர் காங்கிரஸ்ல என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ரங்கசாமி தருவாரா? தரமாட்டேன், நான் 10 கோடி தர்றேன், ம். தொகுதியில நில்லுங்க. ம். அதிமுக மாநில தலைவர் அன்பழகன் இருந்து ஆட்கள் பூரா எம்எல்ஏ சீட் வேணுமா, வா என்கிட்ட வா, செல்வாக்கு இருக்கா உனக்கு, 10 கோடி கையில கொடுத்துறேன். நாராயணசாமி காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர், அங்கிருந்து ஆளெல்லாம் வா, ம். உனக்கு 10 கோடி தரேன். ஆக மொத்தம் 4000 ஓட்டு வாங்கினா அங்க எம்எல்ஏ எம்எல்ஏ ஆயிடலாம். ம். 16 சீட்டு ஜெயிச்சா ம். முதல் மந்திரி ஆட்சி அமைச்சிடலாம். ஆட்சி அமைச்சலாம். இப்போ இந்த அரசியல் எங்க வந்துருச்சு? ம். பாண்டிச்சேரியில ம். நாராயணசாமிக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ம். ரெங்கசாமிக்கு பேதி வந்துருச்சு. ம். நான் அவதூறா சொல்றேன், சொல்லல. ம். நடக்கிற கலையதார்த்தம் கதையை சொல்ல. அப்போ என்னடா போற ஓக்க பார்த்தா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருவாங்க போட்டிருக்க யாரு? இந்த கள்ளலாட்ரி கும்பல். ஜெயிச்சா இவர்கள் தயவுல தான் யாரு முதலமைச்சர் ஆக முடியும்? எங்க? புதுச்சேரியில. புதுச்சேரி. அதான் உறுதி. அதான் உறுதி. ம். இப்ப 2 எம்எல்ஏ இருக்காங்க சார், ம். 2 10ஆவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. சரி. இவர் கை காட்டுறவர். கை காட்டுறவங்க. ம். ம். இப்போ ரெங்கசாமி இந்த ஃபார்முலாவை பண்ணாரு. அங்காளன்னு ஒரு எம்எல்ஏ, நான் சில எம்எல்ஏ இருக்காங்க, சரி. அவர்கள் எல்லாம் செலவுக்கு 3 கோடி 4 கோடி கொடுத்து ஜெயிக்க வச்சார். மொத்த அதிகபட்ச ஓட்டே 20,000 ஓட்டு தான் தொகுதியில். 3 பேர் இன்னும் என்னாச்சு? 3 வேளை 21,000, 7,000 ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ வெற்றி. அவ்வளவுதான். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனா மொத்தம் 30 சீட்டுங்க. 16 சீட்டு ஜெயிச்சா ஆட்சி அமைக்க போறோம். ஆட்சி அமைக்க போறோம். பெரும்பான்மை மெஜாரிட்டி. இதுல ஜோஸ், ஜான்குமார், ரிச்சர்டு ஜான்குமார், இவர்கள் மார்ட்டின் எதை முடிவு பண்ணுகிறாரோ அவருதான் அங்க முதலமைச்சர். இப்ப அரசியல் யார்கிட்ட போயிடுச்சுன்னு தெரியுதா? ரங்கசாமி இல்ல, நாராயணசாமி இல்ல, சிவா திமுக மாநில தலைவர் இல்ல, அதிமுக மாநில தலைவர் அன்பழகன், 4 பேர்ட்டி இல்ல. லட்ச ஜனநாயக கட்சி கிட்ட தான் இருக்கு. எல்ஜேகே. லட்சங்கள் இல்ல, கோடி ஜனநாயக கட்சி. அதுதான் லட்சியம். கோடி ஜனநாயக கட்சி. அப்படியே விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துரும். தமிழ்நாட்டுக்கு வந்துரும். இப்ப தமிழ்நாட்டுல இங்க ஒரு கணக்கு தொடங்கி இருக்கு. இங்க ஒரு கணக்கு எங்க? மலேசியாவுல. மலேசியாவுல கணக்கு இல்ல, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். மலேசியா போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கணக்கு ஒண்ணு நம்ம பேசி முடிச்சிருவோம். முக்கியமா அந்த கணக்குல திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி 50 சீட்டுகளை பெற்றுக்கொண்டு தாவேக்கால போய் கரைய போகிறது ஒரு கணக்க ஒரு முன்னணி பத்திரிகை செய்தியா கொடுத்திருக்காங்க. அது மூலம் பேசலாம். அதுல என்ன இப்ப அதுல அது எதுக்கு? அதுதான் நான் சொல்ல, அதுதான் சொல்ல போறேன். நீங்க சுத்தி வளைச்சு வந்தாலும் அதுதான் விஷயம். இங்க என்னன்னா, திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நீண்ட நாள் திட்டம் இருக்கு. எதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடக்கணும், அதை எப்ப சிந்திப்பான்? 100 ஆண்டுக்கு பின்பு 90களை திட்டமிட்டுட்டாங்க. ஒரிசாவுல பாஜகவே கிடையாது. இப்போ அங்க யாரு கிடையாது? பாஜக எல்லாமே யாரும் கிடையாது. அந்த ஃபார்முலா வந்துச்சு. கேரளா மேயர் வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அதாவது உலக வரலாற்றுல 2ஆம் உலக யுத்தம் நடக்கிற பொழுது இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது நாடே கிடையாது. உலக யுத்தம் முடிந்த 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு பாலஸ்தீன் ஒரு நாடே எல்லாம் கிடையாது. அதே போல ஒரிசாவில் என்ன இல்ல, பாஜகவே இல்ல, நவீன் பட்நாயக் தான் இருந்தாரு, ஜனதா தளம். கடைசியா தேர்தல் முடிகிற பொழுது அவருக்கான பாஜக. இதே ஃபார்முலா இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப விஜய் வீட்டுக்கு 3வது வீடு ஒரு மார்வாடி குடி வந்திருக்காரு. எங்க? பனையூர் பங்களாவுக்கு 3வது பங்களா யாருது? ஒரு மார்வாடியா? ஒரு மார்வாடி. யார் அவரு? அமித்ஷாவுடைய கூட்டாளி, பங்காளி. மன்னிக்கணும், பாத்தீங்களா மார்வாடி வீடு?
ஏங்க நம்ம கேட்டையே பார்க்க முடியாது. இப்ப ஆடி கார் இருந்தா உள்ள போலாம், BMW இருந்தா உள்ள போலாம், சரி லேண்ட் குரூசர், ரேஞ்ச் ரோவர் இதெல்லாம் ரோட்ல போகும்போது தான் பார்த்திருக்கோம். ஏறி கூட உட்கார்ந்து தொட்டு கூட பார்த்தது. ஆமா, என்ன பண்ண தொடறதுக்கே பல அந்த லட்சம். மார்வாடி என்ன அஜந்தா? மார்வாடிக்கு என்ன அஜந்தானா, அவரு விஜய் வீட்டுக்கு 3வது வீடு குடியேறி இருக்காரு. 3வது வீடு குடியேறி இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதுக்கு பின்னாடியும் ஆமா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, விஜய், பாஜக, அதிமுக இந்த கூட்டணி உருவாவது வெகு வேகமாக போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓ, மார்வாடி உருட்ட ஆரம்பிச்சிட்டாரா? பல மார்வாடிகள், ஒரு மார்வாடி தான் நீங்க சொல்றீங்க, பல டெல்லி மார்வாடிகள். மார்வாடிகள்லாம் கணக்குல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதான் புரிஞ்சிருவாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம எவ்வளவு அடமானம் வச்சு மீட்டுருக்கோம். ஆமா, மீளவே முடியாது. அடமானம் வைக்கிறதோட சரி, போனதோட சரி, முதல்ல வாயில போன மாதிரி மீட்கவே முடியாது. மார்வாடி நினைச்சா நீங்க எல்லா வாடியும் போயிடும். எல்லா வாடியும் போயிடும். வாழ்க்கையே வாடி போயிடும். அப்போ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. மார்வாடி தொடங்கிட்டாரு. தொடங்கிய பிறகு நீங்க இதற்கு ஊதுகுழல RSS பத்திரிகையான தின மலர், கொஞ்சம் எப்படி நான் எப்படி RSS பத்திரிகை சொல்றேன்னா, கோபால்ஜி VHP-னுடைய மாநில தலைவர். சரி, யார் கோபால்ஜி? தினமலர் உரிமையாளர். அப்ப RSS பத்திரிகை தானே அது. VHP விஸ்வ இந்து பரிஷத்தோட மாநில தலைவர் தினமலர் கோபால்ஜி. அதனால அப்ப அவர் RSS தானே. சரி, ஆனா சரி சொல்லுங்க. RSS என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ஜெயிச்சிடவே கூடவே கூடாது. இதற்காக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சிண்டு மூட்டுகிற வேலையை ஆரம்பிச்சு நீங்க இத ஒரு பேசுபொருளாவே மாத்திட்டாங்க. கை தேர்ந்த வேலையாச்சா உங்களுக்கு? நீங்க இப்ப 2வது பெரிய ஐடி விங் யாருது வலுவா இருக்குன்னா, ஆதவர்ஜன் ஐடி விங் தான். ஆதவர்ஜன் ஐடி விங் திமுகவுக்குள்ளேயே ஊடுருவிச்சு, உள்ள போயிருச்சு. அங்க என்ன நடக்குதுங்கிறத ஒரு ஜெராக்ஸ் காப்பிங்க வந்துரும். ஆதவர்ஜனா 234 தொகுதிகளையும் ஒரு டீமை போட்டு வச்சிருக்காரு. இது திமுக கூட இல்ல, அதிமுக ஐடி விங் செய்யறது இல்ல, பாஜக ஐடி விங் செய்யறது இல்ல, எந்த ஐடி விங் செய்யறது இல்ல. என்ன யார் செய்யறா? தாவேகா, ஆதவர்ஜனாவோட ஐடி விங். அப்போ ஒரு காங்கிரஸ் திமுக இருந்து வெளியேற போதுன்னு இல்லாத ஒரு செய்தியை உருவாக்குகிற வேலைதான் இந்த நீங்க தினமலருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற முதல் பக்கம் விளம்பரம் போடுவானா? கண்டிப்பா போடணும் இல்லையா? அதான தொழில் தர்மம். இதே இப்ப 25 லட்சம் ரூபாய் கொடுத்து செய்தியை போடலாம், போடுவோம். அது 50 சீட்டுன்றாங்க. நீங்க அதனே 50 கணக்கு. அதான் ஒரு குத்து மதிப்பா சொல்றது. 48 இல்ல 62 இல்ல 50. அப்போ இந்த செய்தி உருவாக்கப்படுகிறது. நீங்க உதாரணத்துக்கு செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கிற பொழுது ஹிட்லருக்கு ஒருவர் இருந்தார், செய்தி தொடர்பாளர், கோயபல்ஸ்னு பேர். என்ன பேரு? கோயபல்ஸ். ரொம்ப கேள்விப்பட்ட பேரு. யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஹிட்லர் ஓடிட்டு இருக்காரு, நாட்டை விட்டு தப்ப போறாரு, இல்லைன்னா சாக போறாரு. அப்போ கோயபல்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஜெர்மனுடைய 13வது விமானப்படை மாஸ்கோவுடைய தலைநகர், ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவை தரைமட்டமாக்கி விட்டு பத்திரமாக பிராங்க்பர்ட்டில் தரை இறங்கியது. விமானம் பூரா போய் அங்கேயும் ஜாம்பலா போயிருக்கும். விமானம் பூரா அங்கேயே அவன் செம்படை அடிச்சு தூள் பொய் என்ன இருக்கும், அங்கேயே சமாதி ஆகி போச்சு. இப்ப ஹிட்லர் தப்பிச்சு ஓடலாமா சாவலாமா ஈவாவோட அவருடைய காதலியோட திட்டமிட்டு இருக்கிற பொழுது கோயபல்ஸ் என்ன சொல்றாரு, திரும்பி வந்துடுச்சு வெற்றிகரமா. எங்க எது தரமாட்டோம், மாஸ்கோ தரமாட்டோம், லெனின்கிராட் தரமாட்டோம், பத்திரமாக தரை இறங்கியது. ஒண்ணுமே இருக்காது, பூஜ்ஜியம். அப்போ இதுதான் தினமலமும் ஆதவர்ஜனாவுடைய கள்ளலாற்றி பணமும் தீர்மானிக்கிற காங்கிரஸ் அரசியல். ராகுல் காந்தி அவர்கள் போன்ல அழைச்சலா பேசினதா சொல்றாங்க. பேசியிருக்கலாங்க, உண்மை இல்லை. அதெல்லாம் அது நீங்க நான் ஒரே கேள்வி, இப்ப 40 சீட்டு பாண்டிச்சேரி உட்பட யாருக்கு ஆதரவா இருக்கு? திமுக. ராகுல் பிரதமர் ஆவதற்கு ஆதரவு. திமுக பெரும் பங்கு. 10 எம்பினா சும்மாவா? 10 எம்பி 40 எம்பி கம்யூனிஸ்டுகள் உட்பட அத்தனை தமிழ்நாடு பாண்டிச்சேரி 39 40 சீட்டு ராகுல் பிரதமர் ஆவதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்து கூட இருக்கான். இந்திய கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர். சோனியாவுக்கு அருகில முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார வைக்கிறாங்க. இந்த தகுதி இந்திரியா கிளப்பு, விஜய் உட்கார வை, விஜய் 40 சீட் தருவார். இந்த நம்பிக்கைக்கு காங்கிரஸ் வந்திருக்குமா?
குழந்தைகிட்ட போய் கேளுங்க, ம். அப்படி நடந்திருக்குமா? தலைமை விரும்பல, ஆனா இங்க இருக்க பலர் விரும்புறாங்க. எண்ணிக்கை அதிகமா கிடைச்சா தனக்கு எம்எல்ஏ தொகுதி கிடைக்கும், நம்ம மேல வந்துடலாம் நினைக்கிறதா சொல்றாங்க. இல்லங்க, நான் கேட்கிறேன், ஸ்டாலின் முடிவு பண்றதா, கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர் முடிவு பண்றதா? ஸ்டாலின் தான் காங்கிரஸ் ஒரு ஆளை காமிங்க, ஒரு கட்சி தொண்டனுக்கு பின்னாடி 100 பேர் இருக்கிற ஒரு காங்கிரஸ் தலைவரை காமிங்க. செல்லு பிறந்தங்க பின்னாடி கிடையாது, கார்ல போகும்போது வராங்க போறாங்க கூட. சரி, இந்த காங்கிரஸ் அவருக்கு எத்தனாவது கட்சி சொல்லுங்க? காங்கிரஸ் ஒரு எத்தனாவது கட்சிங்க? 44வது கட்சி. சிதம்பரத்தினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தலித் போர்ஸ் வேணும், அதுக்காக வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், அதை தாண்டி ஒண்ணு இல்ல. அழகிரி 7 பேரை வச்சு ரயில் மறியல் பண்ணாரு தெரியுமா? எங்க கடலூர் பாத்துமே, ட்ரெயின் வேகமா 7 பேர் தான். 7 பேர் இருந்தாங்க, பதட்டத்துல இருந்தாங்க. 7 பேர் தான். ஆனா ஏறிட்டாங்க, ட்ரெயின் வரதுக்குள்ள ஏறிட்டாங்க. ஆமா, ஏன்னா இல்லைன்னா ரயில் விட்டுட்டு போயிடும், அப்புறம் மாட்டு வண்டியில தான் வரணும். அப்போ தமிழ்நாட்டுல 1000 பேரை திரட்டக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரனை காமிங்க, நான் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். சவால், நான் போய் கேரளாவில் செட்டில் ஆயிடுறேன். சவால், நேரடி சவால். 1000 பேரை திரட்டக்கூடிய ஒரு காங்கிரஸ் மாநில தலைவரை காமிங்க, காசு கொடுக்காம. பணம் கொடுக்க, காசு கொடுத்தா என்னாலே 1 லட்சம் பேர் திரட்ட முடியும். பணம் கொடுக்காமல் யாருமே இல்லை. திமுக தான், கருணாநிதி தான் எத்தனை ஆண்டு காலமா அண்ணா விரட்டிய காங்கிரஸை இன்று வரை காப்பாற்றினவர் கருணாநிதி தான். தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்துக்கு தலைவரே கருணாநிதி தான். இப்போ ஸ்டாலின் சத்தியமூர்த்தி பவனுக்கு தலைவரே ஸ்டாலின் தான். பக்கத்துல தான் இருக்குல்ல. ஆமா, இந்த லட்சணத்துல 50 சீட்டு 70 என்னையா இருக்கு உங்ககிட்ட கேக்குறாங்களா? 50 சீட்டு கூட்டணி ஆட்சி அழுத்தம் கொடுப்போம்ன்றாங்க. உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு? ஒரு மாநாடு திரட்டி 50,000 பேரை காமிச்சிட முடியுமா? ஆனா பெருமையா சொல்றாங்க, தேசிய கட்சி, தேசியவாத கட்சி, தேசியவாத காங்கிரஸ். பிரியங்காவும் ராகுலும் எங்க வந்து ஜெயிச்சிட்டு போறாங்க? நம்ம பாய் இருக்கிற ஏரியா எங்க? கேரளா, வயநாடு வராங்க. வயநாட்டுல பாய் இல்லைன்னா சோனியாவும் ராகுலும் பிரியங்காவும் எங்க போயிருக்கணும்? இத்தாலி பக்கம் போயிருக்கணும். மறுபடியும் பூஜை. ஆமா, வந்த இடத்துக்கு திரும்பி போகணும். இந்த யதார்த்தத்தை தெரியாமல் இந்த கோயபிள்ஸ், தமிழ்நாட்டுடைய கோயபிள்ஸ் யாருன்னு கேட்டா ஆதவர்ஜுனா. பணம் இருக்கு, இதுல ஒரு கருத்தை உருவாக்கி வெற்றி அடைய வச்சிருக்காரு. வெற்றி அடையுமா? வெற்றிதான். கரை தேருமா? ஆமா, காங்கிரஸ் வெளியேறுமா? அது வரக்காது. காங்கிரஸ் தற்கொலை செய்து கொள்ளாது. காங்கிரஸ் தற்கொலை செய்து கொள்ளாது. கருத்தை உருவாக்கலாம். அதிமுக அழிஞ்சே போச்சுன்னு கருத்து உருவாக்கி வச்சிருக்கான். ஆமா, அப்படி அல்ல. அதிமுக தான். நீங்க திமுகவை விட அதிக சக்தி உடைய கட்சி அதிமுக தான். காலியை படிவிட்டானுங்க. திமுக ஐடிவிங்க ஒரு பக்கம் அடிக்குது, ஆதவர்ஜன் ஐடிவிங்க ஒரு பக்கம் அடிக்குது. அடிச்சு அதிமுக ஐடிவிங்க ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்தியன் அவரு கொடுக்குற காசை பூரா கீழே இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்கறது இல்லை. எவனுக்கு வேலை செய்யறதே இல்லை, வேலை செய்யறதே இல்லை. ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்தியனை நம்பி அதிமுக ஐடிவிங்க இருக்கு. அவர் யார் நம்பி இருக்காரு? மிதுனை நம்பி இருக்காரு. எடப்பாடி பையனை நம்பி இருக்காரு. எடப்பாடி பையன் அவரை மட்டுமே நம்பிதான் ராஜன் ராஜ் சத்தியன் இருக்காரு. ஆனா நீங்க நேத்து வந்த ஆதவ் அர்ஜுனா அதிமுகவை காலியே பண்ணிட்டார். முடிஞ்சது, கதை முடிஞ்சது. 7 கோஷ்டி 8 கோஷ்டி ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படி அல்ல. அதிமுக எம்ஜிஆருடைய தொண்டை 1 கோடி வாக்குகளை எந்த சூழ்நிலையும் இழக்காமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.